எம்ஜிஆரை எம்ஆர் ராதா ஏன் சுட்டாரு? திரும்ப எம்ஜிஆர் எம்ஆர் ராதாவை சுட்டாரா? அன்னைக்கு ராமாபுரம் தோட்டத்தில் நடந்தது என்ன? ஜனவரி 12, 1967 தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, அரசியல் வரலாற்றிலையும் மறக்க முடியாத ஒரு முக்கிய நாள். 1967 சட்டமன்ற தேர்தல் நடந்துட்டு இருந்த நேரம். அப்போது பரங்கிமலை தொகுதியில் எம்ஜிஆர் அவர்கள் போட்டியிட முடிவு செஞ்சார். பிரச்சாரமும் ரொம்பவே பிஸியாக நடந்துட்டு இருந்தது. அந்த நேரத்தில் அண்ணா அவர்களுக்கு மட்டும் இல்லாமல் கருணாநிதி அவர்களுக்கும் சரி, மதியழகன் அவர்களுக்கும் சரி சேர்த்தே பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார். அப்போது ஜனவரி 12, 1967 அந்த டைமில் பிரச்சார நேரத்தில் ஓய்வு எடுக்கிறதுக்காக அவருடைய ராமாபுரம் தோட்டத்துக்கு வந்திருந்தார். அதே நேரத்தில் பெட்ரால் தான் பிள்ளையா அந்த படத்தை தயாரிச்சிருந்த வாசு அவர்களும் சரி, கூடவே எம்ஆர் ராதா அவர்களும் சரி எம்ஜிஆர் அவர்களை சந்திக்கிறதுக்காக ராமாபுரம் தோட்டத்துக்கு வந்திருக்காங்க. எம்ஆர் ராதா அவர்களும் வாசு அவர்களும் எதற்காக எம்ஜிஆர் அவர்களை சந்திக்க வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, எம்ஜிஆர் அவர்களை வச்சு பெட்ரால் தான் பிள்ளையா அப்படின்ற படத்தை வாசு அவர்கள் தயாரிச்சிருக்காரு. ஆனால் அந்த படத்தை தயாரிக்க பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டப்போ எம்ஆர் ராதா அவர்கள் 1 லட்ச ரூபாய் கொடுத்து உதவி பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த படம் ரிலீஸ்க்கு முன்பாகவே அந்த காசை வாசு அவர்கள் எம்ஆர் ராதா அவர்களுக்கு கொடுக்கறதா சொல்லியிருந்தாரு. ஆனால் ரிலீஸ் டைம்லையும் அவரால் கொடுக்க முடியல. ஏன் அப்படின்னு எம்ஆர் ராதா அவர்கள் கேட்கும்போது, இல்லை எம்ஜிஆர் அவர்கள் இன்னும் ஒரு சில காட்சிகளை ஆட் பண்ணதுனால படத்தோட பட்ஜெட் இன்னும் ஏறிடுச்சு, அதனால் என்னால் கொடுக்க முடியல. ஆனால் நான் எம்ஜிஆர் அவர்கள், அதாவது அந்த படத்தோட கதாநாயகனான எம்ஜிஆர் அவர்கள்கிட்ட இருந்தே அந்த பணத்தை நான் உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு வாசு அவர்கள் எம்ஆர் ராதா அவர்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு தான் எம்ஆர் ராதா அவர்களும் வாசு அவர்களும் எம்ஜிஆர் அவர்களை சந்திக்கிறதுக்காக ராமாபுரம் தோட்டத்துக்கு போயிருக்காங்க. அங்கே போனதும் கொஞ்ச நேரத்திலே எம்ஜிஆர் அவர்கள் எம்ஆர் ராதா அவர்களையும் சரி வாசு அவர்களையும் சரி வாங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. கூடவே எம்ஆர் ராதா அவர்களை எப்பவுமே அன்பா, அது மட்டும் இல்லாமல் அவர் தன்னுடைய சீனியர் அப்படின்றதுக்காக அண்ணா அப்படின்னு தான் எம்ஜிஆர் அவர்கள் கூப்பிடுவார். அது மட்டும் இல்லாமல் எம்ஆர் ராதா அவர்களும் என்ன ராமச்சந்திரா அப்படின்னு தான் எம்ஜிஆர் அவர்களை கூப்பிடுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு நட்பும் அப்பேற்பட்ட ஒரு ரெஸ்பெக்டும் தான் அவங்க 2 பேருக்குள்ளேயுமே இருந்திருக்கு. ஆனால் அப்போது அங்கே நடந்த சந்திப்பில் அந்த பேச்சுவார்த்தை வாக்குவாதமாக மாறியிருக்கு. கொஞ்ச நேரத்தில் எம்ஆர் ராதா அவர்கள் எனக்கு வயிறு சரியில்லை, வரும்போது வாசு வீட்டில் கீரை சாப்பிட்டேன், அதான் போல இருக்கே அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து இந்த இடத்த விட்டு எழுந்து போன எம்ஆர் ராதா அவர்கள் அவர் மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கியால் எம்ஜிஆர் அவர்களை சராமாரியா 2 வாட்டி சுட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. அதில் ஒரு குண்டு அவருடைய காதை கிழிச்சிட்டு போனதாகவும் இன்னொரு குண்டு அவருடைய தொண்டையில் பாஞ்சதாகவும் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் அவர்களை சுட்ட உடனே எம்ஆர் ராதா அவர்கள் அதே துப்பாக்கியை வச்சு தற்கொலைக்கு முயற்சி செஞ்சு அவரே சுட்டுக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இந்த சம்பவம் நடந்தப்போ அந்த காட்சியை கண்ணால பார்த்த ஒரே நபர் தயாரிப்பாளர் வாசு மட்டும்தான். அந்த சம்பவம் நடந்தப்போவே எம்ஜிஆர் அவர்கள் ரத்த வெள்ளத்தில் வீட்டை விட்டு வெளியே வந்ததாகவும் உடனே அங்கிருந்த ஒரு சில பேர் அவரை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை கொண்டு போய் முதலுதவி பண்ணதாகவும், கூடவே எம்ஆர் ராதா அவர்களுமே அதே ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில தான் முதல் உதவிக்காக கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. 2 பேருமே உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் உயிர் பிழைக்கிறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் அந்த ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரத்துக்கே போகாமல் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைகிறாரு. எம்ஆர் ராதா எம்ஜிஆர் அவர்களை ஏன் சுட்டாரு அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரு மிகப்பெரிய பேக் ஸ்டோரியே இருக்குது. 2 பேரும் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு சில படங்கள்ல இருந்து அவங்களுக்கு நிறைய முரண்பாடுகள் இருந்திருக்கு. முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா, மாலினி அவங்க தயாரித்த சபாஷ் மாப்பிள்ளை அப்படின்ற அந்த படத்தில் தான் இந்த ஒரு முரண்பாடு ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்தோட சென்னை ரிலீஸ்க்கான உரிமையை மட்டும் எம்ஜிஆர் அவர்கள் வாங்கியிருந்தார். ஆனால் அந்த படத்தோட போஸ்டர்ஸில் எம்ஜிஆர் வழங்கும் சபாஷ் மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரியான விளம்பரங்கள் இருந்தது. இதை பார்த்த எம்ஆர் ராதா அவர்கள், ராமச்சந்திரா நீ இந்த படத்தோட சென்னையில் சேல் பண்ணக்கூடிய உரிமையை மட்டும்தான் வாங்கியிருந்தேன், ஏதோ நீயே ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி எம்ஜிஆர் வழங்கும் சபாஷ் மாப்பிள்ளை அப்படின்றது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல தான் எம்ஜிஆர் அவர்களுக்கும் எம்ஆர் ராதா அவர்களுக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து தொழிலாளி அப்படின்ற படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் உதயசூரியன் அப்படின்ற ஒரு டைலாக் பேசுகிற மாதிரி ஒரு சீன் இருந்திருக்கு. இதை பார்த்த எம்ஆர் ராதா அவர்கள், ராமச்சந்திரா உதயசூரியனை எதுக்கு இந்த இடத்துல நீ இழுக்கிற, அரசியலை ஏன் சினிமாவுக்கு இழுக்கிற அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. உடனே எம்ஜிஆர் அவர்கள், அண்ணன் சூரியன்றது எல்லாருக்கும் பொதுவானது தானே அப்படின்னு கேட்க, உடனே எம்ஆர் ராதா அவர்கள் கடுப்பாகி, உதயசூரியன் அப்படின்னு சொல்கிற அந்த சீனை நீயும் சரோஜாதேவியும் ரொமான்ஸ் பண்ணுற லவ் சீனில் வேணா வை, ஏன் சீனில் இழுக்காத, இல்லைனா நானும் என்னோட கட்சியை இந்த சீனில் இழுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆத்திரத்தில் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த சீன் படத்தில் வராது அப்படின்னு சொல்லியும் அந்த படத்தோட நெகட்டிவ் எனக்கு வேணும் எம்ஆர் ராதா அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காரு. இந்த இடத்துல தான் அவங்க 2 பேருக்குமான அந்த விரிசல் பெருசாகியிருக்கு. என்னதான் விரிசல் பெருசாக இருந்தாலும் எம்ஜிஆர் அவர்களும் சரி எம்ஆர் ராதா அவர்களும் சரி தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் நடிக்க ஒப்புக்கொண்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் ஒரு சில படங்களில் எம்ஆர் ராதா அவங்களுடைய கதாபாத்திரம் ரொம்பவே சின்னதாக இருந்ததாகவும் அந்த அளவுக்கு அழுத்தமான கதாபாத்திரமாக இல்லாததாகவும் எம்ஆர் ராதா அவர்கள் ஃபீல் பண்ண ஆரம்பித்தார். இதனால் அந்த படத்தோட இயக்குனர்கிட்டையும் கேட்டிருந்தாரு. கூடவே எம்ஜிஆர் அவர்கள்கிட்டையும், ராமச்சந்திரா
என்ன என்னோட கதாபாத்திரம் வர வர ரொம்பவே சின்னதாயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு உடனே எம்ஜிஆர் அவர்கள், அண்ணன் என்னோட அடுத்த கதையில் நீங்கள் நடிங்கண்ணே, அதில் உங்களுக்கு நல்ல கதாபாத்திரம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இருந்தாலும் எம்ஆர் ராதா அவர்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த இந்த ஒரு பதில் சரியான பதிலாக வந்து தெரியல. எம்ஜிஆர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய நடிகர், ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்றதுனால படத்தோட கதையில் தலையிட்டு என்னுடைய கதாபாத்திரத்தை கம்மியாக்கிட்டாரா அப்படின்னு நினச்சிருக்காரு. கூடவே ராமச்சந்திரன் என்னை முட்டாளுன்னு நினச்சிக்கிட்டானா, நான் யாருன்றதை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து உடனே வெளியேறியிருக்காரு. அதே சமயம் காமராஜர் அவர்களுடைய அழைப்பின் பேர்ல காங்கிரஸ் சார்பா அப்போ நடந்த தேர்தலுக்கு பிரச்சாரத்திலையும் ஈடுபடுறதா இருந்தாரு எம்ஆர் ராதா அவர்கள். அதுக்காக காமராஜர் அவர்கள் கிட்டத்தட்ட 10,000 ரூபாயை வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்கா வந்து எம்ஆர் ராதா அவர்கள் கிட்ட வந்து கொடுத்திருக்காரு. இதை பார்த்து டென்ஷனான எம்ஆர் ராதா அவர்கள் 10,000 ரூபாய்க்காக நான் வந்து பிரச்சாரத்துக்கு போல, பெரியாருக்காக மட்டும் தான் நான் பிரச்சாரத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என்னதான் ஒரு பக்கம் அரசியல் தேர்தல் பிரச்சாரம் பிஸியா இருந்த எம்ஆர் ராதா அவர்கள் இன்னொரு பக்கம் அவருடைய சினிமா வாழ்க்கையும் வந்து கரெக்டா வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த நேரத்தில் நிறைய படங்கள்லையும் வந்து கமிட் ஆகிட்டு இருந்தாரு. முக்கியமா பவானி அப்படின்ற படத்துல கமிட் ஆகி முதல் நாள் ஷூட்டிங் போன அவர் அந்த படத்தோட டைரக்டரான டி.ஆர். ராமன் ஷாக் ஆகிற அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணியிருந்தாரு. அதாவது முதல் நாள் செட்டுக்கு வந்த எம்ஆர் ராதா அவர்கள் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போறேன், ஒரு புரட்சியை செய்ய போறேன், அரசியலில் ஒரு மிகப்பெரிய புரட்சி பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தோட அந்த செட்டுக்கு வந்திருக்காரு. எம்ஆர் ராதா அவர்கள் பேசுறத கேட்ட டி.ஆர். ராமன்னா இது அவர்கிட்ட கேட்கலாமா வேண்டாமா, ஏன் இந்த பரபரப்பு, ஏன் இந்த உற்சாகம் அப்படின்றத கேட்காமலே அந்த முதல் நாள் ஷூட்டிங்கையும் முடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்த மறுநாள் தான் ஜனவரி 12, 1967 அன்னைக்கு தான் ராமாபுரம் தோட்டத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த துப்பாக்கி சூடுக்கு முக்கியமான காரணமாக சொல்லப்பட்டது எம்ஜிஆர் அவர்கள் காமராஜரை கொல்ல முயற்சி பண்ணாரு. அதை தடுக்கிறதுக்காகவே எம்ஆர் ராதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை சுட்டதாகவுமே வந்து சொல்லப்படுது. இதை பற்றி அப்போவே எம்ஆர் ராதா அவர்கள் ஒரு கட்டுரையும் வந்து எழுதியிருந்தார். ஆனால் இதை பற்றி இன்னும் விளக்கமாக பார்க்கும்போது எம்ஜிஆர் அவர்களே திமுகவில் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. முக்கியமாக காமராஜர் தான் என்னோட தலைவர், அண்ணா என்னோட வழிகாட்டி மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் எம்ஜிஆர் அவர்கள் காமராஜர் அவர்களை கொல்றதுக்காகவோ இல்லை கொல்ல முயற்சி பண்ணுறதுக்காகவோ எந்த ஒரு காரணமும் அவருக்கு இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டது. அந்த துப்பாக்கி சூடு சம்பவத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் அன்னைக்கு தேதியில் ஒரு மிகப்பெரிய கலவரமே வெடிச்சதுன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் காமராஜர் அவர்களுடைய வீட்டுக்கும் சரி, இன்னொரு பக்கம் பெரியார் அவங்களுடைய வீட்டுக்கும் சரி பலத்த பாதுகாப்பு வந்து கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் ரசிகர்கள் பல ஊரில் இருந்து ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையை நோக்கி வந்திருந்தாங்க. அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கோ இல்லை எம்ஆர் ராதா அவர்களுக்கோ ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தா இன்னைக்கு அது ஒரு மிகப்பெரிய கலவரமாக மாறி இருக்கும். ஆனால் அவங்க 2 பேருமே அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் நல்லபடியாக குணமடைந்தாங்க. அந்த நேரத்தில் எம்ஜிஆர் அவர்கள் பரங்கிமலை தொகுதியில் போட்டியிடுறதா இருந்தார். அதுக்காக அவரால் மனு தாக்கல் பண்ணுறது கூட அவரால் போக முடியல. ஆஃபீஸர்ஸே நேரடியாக மருத்துவமனையில் வந்து கையெழுத்து வாங்கிட்டு போயிருந்தாங்க. அந்த நேரத்தில் திமுகக்காக பல இடங்களில் பிரச்சாரம் செய்கிறதா இருந்த எம்ஜிஆர் அவர்கள் ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டார். அப்போது அவர் கழுத்தில் கட்டோடு இருக்கிற மாதிரி கையெடுத்து கும்பிட்ற மாதிரி எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் அவர் எங்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாரோ அங்கே எல்லாமே வந்து அது போஸ்டர்ஸாக போய் சேர்ந்தது. இதை பார்த்த மக்கள் எம்ஜிஆர் அவர்கள் நினச்சி ரொம்பவே கண்ணீர் விட்டாங்க. இந்த ஒரு சம்பவம் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக மாறி அந்த தேர்தலில் திமுக ஜெயிக்கவும் செஞ்சுருந்தாங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கு யாரும் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வெற்றியை வந்து அந்த நேரத்தில் மக்கள் கொடுத்துருந்தாங்க. இன்னொரு பக்கம் எம்ஆர் ராதா அவர்கள் துப்பாக்கி இல்லாமல் லைசன்ஸ் வச்சிருக்காரு. அந்த லைசன்ஸ் இல்லாத துப்பாக்கியை வச்சு ஒரு குற்ற செயலில் ஈடுபட்டு ஒருத்தர் கொலை செய்ய முயற்சி செய்ததாகவும் அவரை வந்து பல வழக்கில் வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் கொஞ்சம் ஆண்டு காலத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன எம்ஆர் ராதா அவர்கள் இதை பற்றி பல இடங்களில் வந்து பேசியிருக்காரு. அதாவது நாங்கள் 2 பேருமே நல்ல நண்பர்கள், நான் எம்ஜிஆரை டே ராமச்சந்திரா அப்படின்னு தான் கூப்பிடுவேன், அவருமே என்ன அண்ணன் அப்படின்னு தான் கூப்பிடுவார். நாங்கள் 2 பேரும் ஏதோ பேசிகிட்டு இருந்தோம், அந்த பேச்சுவார்த்தை வாக்குவாதமாக மாறிச்சு. வாக்குவாதம் கை கலப்பில் போய் நின்றுச்சு. அன்னைக்கு அந்த துப்பாக்கி இல்லைன்னா நான் அவரை துப்பாக்கியில் சுட்டிருக்க மாட்டேன். எம்ஜிஆர் அவர்களுமே என்னை துப்பாக்கியில் சுட்டார். அன்னைக்கு துப்பாக்கி இருந்தது, நாங்கள் துப்பாக்கியை வச்சு மாறி மாறி சுட்டுக்கிட்டோம். இதுவே கத்தி இருந்தால் நாங்கள் 2 பேரும் மாறி மாறி கத்தியால் வெட்டிகிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி யதார்த்தமாக பல மேடைகளில் சொல்லியிருக்காரு. ஏன் அவருடைய மகனான ராதா ரவி அவர்களுமே பல இடங்களில் சொல்லியிருக்காரு, எங்கள் ஐயா தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு கோழை கிடையாது. எம்ஜிஆர் அவர்களை அவர் சுட்டார், ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் எங்கள் அப்பாவை சுட்டாரான்னு தெரியல. ஆனால் 2 பேர் மேலேயுமே வந்து தோட்டா பாஞ்சிருக்கு. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் மேலே ஒரு தோட்டா தான் பாஞ்சுது, எங்கள் ஐயா மேலே 2 தோட்டா பாஞ்சுது. அது எம்ஜிஆர் அவர்களுடைய துப்பாக்கியிலேருந்து வந்ததா இல்லை வேற எங்கேயாவது இருந்து வந்த தோட்டாவான்னு வந்து தெரியல. ஆனால் எங்கள் ஐயா மேலேயும் தோட்டா வந்து பாஞ்சுது. ஆனால் அது எங்கள் ஐயா தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக சுட்ட தோட்டாக்கள் கிடையாது அப்படின்ற மாதிரி ராதா ரவி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த நேரத்தில் இன்வெஸ்டிகேஷன் நடந்தப்போ அந்த தோட்டாக்கள் எம்ஆர் ராதா அவருடைய துப்பாக்கியில இருந்து வந்த தோட்டாக்கள் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த தோட்டாக்கள் ரொம்ப ஆண்டு காலமாக
பயன்படுத்தாத தோட்டாக்கள், அதுலேயும் முக்கியமாக அந்த தோட்டாக்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ராயரில் வந்து வச்சுருக்காங்க. அந்த தோட்டாக்களை அடிக்கடி வந்து அந்த ட்ராயரை இழுத்து மூடும்போது அந்த தோட்டாவோட உருண்டைகள் வந்து தேஞ்சு அதில் இருக்கக்கூடிய அந்த நச்சுத்தன்மை குறைஞ்சதால் மட்டும்தான் 2 பேரையும் எங்களால் காப்பாற்ற முடிஞ்சது அப்படின்ற மாதிரி அந்த டைமில் இருந்த மருத்துவர்களும் சொல்லியிருக்காங்க. இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண போலீஸுமே ரிப்போர்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சம்பவம் நடந்தது ஜனவரி 12, 1967. இப்போது 2025 இருக்கும். இப்போ வரைக்குமே எம்.ஆர். ராதா எம்ஜிஆர் அவர்களை ஏன் சுட்டாரு, திரும்ப எம்ஜிஆர் எம்.ஆர். ராதாவை சுட்டாரா அப்படின்ற கேள்வி இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு.